Periyar Maniamma Institute of Science and Technology, Tanjavur, B.Tech, Biotechnology with specialization in computer science and biology. உங்களால் 3 நிமிஷத்தில் கதை சொல்ல முடியுமா? மூவி பஃப் பிக் ஷார்ட்ஸ் ஷார்ட் ஃபிலிம் கான்டெஸ்ட் சீசன் 3 அதுதான் அவங்க ஆப்பர்ச்சுனிட்டி. பெண்கள் சினிமாவையும் லைஃப்பையும் ரொம்ப பிளெண்டு பண்ணதுனால சேர்த்து வச்சிருக்கிறதுனால சில பெண்கள் தேட்டரை விட்டு அவன் வர்றத அவனை நான் பார்த்துறாங்க. சுந்தர்சி சார் டைரக்டர். அப்போ அவர் படத்தில் நான் ஃபஸ்ட்டு அவரை கவுண்டமணி சாரோட நடிக்க வச்சேன். நான் மதுரை அப்படின்னாரு, அப்படியே பேர் என்ன சூர்யா நடி அப்படின்னு சொல்லி ஒரு சீன் கொடுத்தேன். அண்ணே அது மாதிரி பேசாண்ணே, நீங்கள் பேசுகிற லைன் கிங் மாதிரி அதில் பேசுகிற மாதிரியே இன்னும் அதெல்லாம் அவனை விட்டுருந்தேன், ஃப்ளாட்டாக பேசுகிறேன். ஏன்னா ஐப்ரோலாம் சுருக்காதீங்கண்ணே, ஏன்னா எனக்கு திருப்பி வருதுண்ணே, ஏன்னா அப்படி நடக்காதீங்கண்ணே, அப்படியே சொல்லி 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 ஆமாரு நான் என்னையா இப்படி பண்ணுறாரு. இதையும் தாண்டி நீங்கள் ட்ரெயின்லேயுமே நடிக்கிறீங்க அப்படின்ற ட்ரெயினில் மிஸ்கின் சார் டைரக்ஷனில் நடிக்கிறேன். சினிமாவோட வியூவர்ஸ் வணக்கம், நான் உங்க ஜியோ பேசிட்டு இருக்கிறேன். மகாராஜா திரைப்படம் தியேட்டர்ல ரொம்ப பயங்கரமா போய்கிட்டு இருக்குது. இப்போ நம்ம கூட இந்த கான்வர்சேஷன்ல யார் இருக்கிறா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது சிங்கமொழி சார் தான் இருக்கிறாங்க. அதாவது இது வரைக்கும் நம்ம சிங்கமொழி சாரை வேற ஒரு பரிணாமத்துல பார்த்திருப்போம். இந்த படத்துல அப்படியே வேரி ஆகி சூப்பரான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு. அதாவது மகாராஜா ஸ்டார்ட் பண்ணி நிறைய விஷயங்கள் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிறோம். வாங்க பார்க்கலாம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கிறீங்க சார்? நல்லா. ஓகே சார், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்படியான ஒரு கேரக்டர் நம்ம பண்ணுவோம், அது இவ்வளவு பெரிய ஒரு வரவேற்பு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி நீங்க நினைச்சீங்களா? இப்படி ஒரு கேரக்டர் பண்ணணும்னு ஆசை இருந்துச்சு உங்களுக்கு? இந்த மாதிரி அது அந்த மாதிரிலாம் ஆசையெல்லாம் இல்லை. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது நெத்திலன் சொன்னார். ஒரு 2 நாள் விட நான் 2 நாள் கழிச்சு சொல்கிறேன். என்ன 2 நாள் கழிச்சு ஒரு 10 நாள் ஆயிடுச்சு. கேட்டே இருந்தேன், நல்லா இருக்கும்ண்ணே பண்ணுங்கண்ணே அப்படின்னா. நான் இது வரைக்கும் பண்ணலையே அப்படின்னு. இல்லை நீங்கள் பண்ணால் நல்லா இருக்கும், நீங்கள் வாங்க சரின்னு சொல்லிட்டு ஷூட்டிங் போயிட்டு அப்படியே ஒரு க்ளீன் ஸ்லேட்டாக தான் போனோம். அவர் சொன்னதை செஞ்சால் போதும் அப்படிங்கிற அந்த மனநிலை தான் இருந்துச்சு. அது ரொம்ப பெரிய ரெஸ்பான்ஸ். ஓகே, நீங்க சொல்லியிருந்தீங்க நெத்திலன் சார் சொன்னதுக்கு அப்புறம் ஒரு வாரம் நீங்க டைம் எடுத்துக்கிட்டது அப்படின்ற மாதிரி. அந்த ஒரு வாரம் உங்களோட மன ஓட்டம் அப்படின்றது எப்படி இருந்துச்சு சார்? இல்லை, என்ன மன ஓட்டம்னா அவரு 6 வருஷம் 7 வருஷம் கழிச்சு ஒரு படம் பண்றாரு. குரங்கு பொம்மைக்கு அப்புறம். குரங்கு பொம்மைக்கு அப்புறம் அப்பவே தெரியுது நெத்திலன் பணம் சம்பாதிக்க சினிமாவுக்கு வரலன்னு தெரியுது. அவன் ஒன்று பண்ணிட்டு வச்சிருக்காரு, ஒன்று பண்ண போறாரு அப்படின்னு இருக்கு. ஸோ அவரை நம்ம நம்பலாம். இந்த படம் வெற்றி. ஆனால் நம்மளோட கேரக்டர்ஸு நம்மளுக்கு இது கரெக்டாக வருமா, சூட்டாக வருமா அப்படின்னு இருக்கையில் நட்டி சார் சொல்கிறாரு, நட்டி என் நண்பர், அவர் பண்ணுங்க நான் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறாங்க. அப்புறம் சேது சொல்கிறாரு, அவர் ஹீரோவும் சொல்கிறாரு, பண்ணிடலாம் ஓகே அப்படின்ட்டு பண்ணியாச்சு. அப்போ நான் வெளியூரில் இருந்தேன், பாம்பேயில் இருந்தேன், பூனேயில் இருந்தேன். அப்புறமேலு டிசைட் பண்ணிவிட்டு சரி பண்ணலாம் அப்படின்ட்டு வந்தது. படமே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் அவர் எடுத்தார். அந்த சீன்ஸ்லாம் ஆர்டராக தான் எடுத்தார். ஸோ இப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும், அவர் தான் ஒரு மேனரிசம்லாம் அந்த மூக்குறிஞ்சதெல்லாம் சொல்லி கொடுத்தாரு. அதுக்கு ரெஃபரன்ஸ் எல்லாம் காட்டினாரு, இப்படி எல்லாம் இருக்கணும் இப்படி எல்லாம் இருக்கணும். ஸோ படம் போய்கிட்டு இருக்கையிலே அந்த எனக்கே சீன்ஸு முன்னாடி பின்னாடி எல்லாம் சொல்ல மாட்டார். ஏன் சொல்ல மாட்டாருன்னா நான் ப்ரிப்பேர் ஆயிடுவேங்க பாரு. நீங்கள் ப்ரிப்பேர் ஆகிட்டேன்னா நீங்கள் ஏதாவது ஒர்க் பண்ணிட்டீங்கன்னா இப்போ நான் பண்ணுற இமேஜினேஷனில் அது கரெக்டாக வராது. அதனால் நீங்கள் வாங்க அப்படி. இங்கேருந்து ஒரு ஷாட்டுக்கு அங்கே போனோம்னா கூட அங்கே போய் தான் நிற்க வச்சு தான் சொல்லுவார். இதுதான் இப்போ முன்னாடியே நம்மளுக்கு பேப்பர்லாம் கொடுத்து இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்கன்றது அதெல்லாம் அவர்கிட்ட இல்லை. டைலாக்ல ரொம்ப சென்சிபிளாக இருக்கும். நான் பேடவே பார்க்கல. அவர் முன்னாடி சொல்லிக்கிட்டே இருப்பார். நம்மளும் அப்படியா சரி ஓகே சரி இல்லை அதை சொல்லுங்கள் இதை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி அவருக்கு யோசிப்பார், நிறைய யோசிப்பார். யோசிச்சு தான் சொல்லுவார். இந்த பக்கம் அனுராக் கஷ்யப், இந்த பக்கம் நட்டி, இந்த பக்கம் விஜய் சேதுபதி சார் டைரக்டர். இதுக்குள்ளே நம்ம கரெக்டாக பண்ணணும். நம்ம நிறைய படங்கள் பண்ணியிருக்கோம், ஒரு டைரக்டராக இருந்திருக்கோம். அதனால் நம்ம தப்பு பண்ணிடக்கூடாதுங்கிறது அந்த ஒரு பதட்டம் இருக்கும். ஆனால் தேட்டரில் பார்க்கும்போது அவ்வளோ ரசிகர்லாம் அவ்வளோ கொண்டாடுறாங்க. பெண்கள் சினிமாவையும் லைஃப்பையும் ரொம்ப பிளெண்டு பண்ணதுனால சேர்த்து வச்சிருக்கிறதுனால சில பெண்கள் தேட்டரை விட்டு அவன் வர்றத அவனை நான் பார்த்துறாங்க. அது நம்ம அங்கீகாரமாக எடுத்துக்கிறது. அதை பார்ப்போம். அந்த ஒரு நல்லா நடிச்சிருக்கோம், அது டேரக்டர் சொன்னதை நடிச்சிருக்கோம். இப்போ நானா பட்டேக்கர்லாம் ஒரு ட்ராமாவில் நடிக்கும்போது அதில் செருப்பெல்லாம் எடுத்து வீசியிருக்காங்க. அவர் அதை எடுத்து தலையில் வச்சு இட்ஸ் மை க்ரௌன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மாதிரி நீங்கள் நம்பவே மாட்டீங்க. திருவிளையாடல் படத்தில் பார்த்துருக்கோம், நீர்க்குமிழியில் பார்த்துருக்கோம், காதலிக்கு நேரமில் எல்லாம் பார்த்துருக்கோம். நாகேஷ் சார் எப்படி இருப்பார். அவர் கமல் சார் அப்பா கமல்கார ஒரு சீனியர் கமலை கொன்னுட்டு ஸ்ரீவித்யாவை கட்டி போட்டு வாய்க்குள்ளே விஷத்தை ஊற்றுவார் அவரு சார். ஸோ அவங்கெல்லாம் அவ்வளோ பெருசாக பண்ணிட்டாங்கல்ல, நம்மளுக்கு என்ன இருக்குது. அதனால் நம்ம பண்ணுறதுல நம்ம பண்ணணும், வெர்சடைலாக பண்ணணும்னு என் நண்பர்கள்லாம் சொல்கிறாங்க. ஓகே பார்ப்போம், முயற்சி பண்ணுவோம் நிச்சயமாக சார். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம், இதே மாதிரி கண்டினியூ பண்ண போகிறோமா இல்லை அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு தெரியல. ஓகே ஓகே எப்படி வருது, எந்த படம் எப்படி அமையுது, 100% இன்புட்டை நம்ம போட்டுற வேண்டியது. ஓகே ஓகே போட்டுட்டு நம்மளை விட என்னையை விட
இந்த டேரக்டர்ஸ் எல்லாம் என்னை ரொம்ப லவ் பண்ணுறாங்க. நிச்சயமா சார். அதனால வந்து நீங்கள் அதை பண்ணணும் இதை பண்ணணும் அப்படி இப்படின்னு நிறையா சொல்கிறாங்க. அவ்வளோதான் வேறு. இப்போ நீங்களே சொல்லியிருந்தீங்க நம்மளோட உழைப்பு 100% இன்புட் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி. இப்போ அவங்க ஒரு எதிர்பார்ப்பு வச்சிருப்பாங்க. இப்போ உங்களுக்கு எதிர்பார்ப்பு இல்லைட்டுனாலும் இது நமக்கு ஒரு இவ்வளோ சூப்பரான ஒரு வரவேற்பு கிடைச்சிருச்சு, நம்ம அதை சூஸ் பண்ணுறது வந்து பொறுப்பாக சூஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு கவனமும் பொறுப்பு உங்களுக்கு கொடுக்குதா சார்? இனிமேல் நிறையா கேட்டுருங்க, ஒரு லைட்டராக பண்ணாதீங்க அப்படி இப்படிம்பாங்க. நீங்கள் சொல்கிற கதை லைட்டராக வெயிட்டா இல்லை சூப்பராக வருமா நல்லா வராதான்னு எனக்கு எப்படி தெரிஞ்சு? இப்போ நீங்கள் ஒன்று சொல்கிறீங்க, நான் என்ன ஒன்று அப்படின்னா உங்களோட உழைப்பு பண்ணி கிரியேட் பண்ணி 1 வருஷம் 2 வருஷம் உட்காந்து ஒரு படத்தை பண்ணியிருக்கீங்க. எனக்கு சரியாக வரலன்னு நான் போயிட்டு அந்த படம் ஹிட் ஆயிடுச்சுன்னா நீங்கள் என்ன செய்வீங்க? அந்த படம் ஹிட் ஆயிடுச்சுன்னா ஐயோ சாரி என்னால் வர முடியலையே, நாங்கள் வந்து தான் ஜெயிச்சிருக்கலாம்ல, இன்னும் ஒரு நல்ல இடத்துக்கு கொண்டு போயிருப்பீங்களா அப்படிலாம் சொல்லக்கூடாது. அவங்க வர்றாங்களா, அவங்களுக்கு நம்ம கதை கேட்குறோமா, அதில் நம்ம என்ன செய்ய முடியும்? இல்லை உங்களை இந்த சம்பளத்துக்குலாம் வரமாட்டேன், நீங்கள் சொல்கிற சீன்ஸ் எல்லாம் நான் நடிக்க மாட்டேன், எனக்கு இந்த மாதிரி எழுதிட்டு வாங்கலாம், அதெல்லாம் சொல்லக்கூடாது. அப்படி யார்ட்டுமே சொன்னதில்லை. அப்படிலாம் சொல்லியிருந்தா இவ்வளோ தூரம் நடந்திருக்காது. இப்போ ஒரு 140 படம் பண்ணியிருக்கேன், அது மாதிரிலாம் நடந்திருக்காது. நம்புவேன், டைரக்டர்ஸை நம்புவேன், சப்போர்ட்டிங் ஆர்டிஸ்ட்டை நம்புவேன், ஹீரோவெல்லாம் ரொம்ப நம்புவேன். நம்ம பண்ணாட்டி அடிச்சு இழுத்து போயிடுவாங்கப்பா அப்படின்னு இருக்கும். அந்த நல்ல டீமான ஒரு ட்ரெயின்லேருந்து நம்ம இறங்கக்கூடாது. எனக்கு பிடிக்கல, ஏசி இல்லை, செகண்ட் ஏசி இல்லை, அண்டர்ஸ்வராக இருக்குன்னு இறங்கக்கூடாது. அந்த ட்ரெயினில் ஏறி போயிடுறாங்க. நிச்சயமா சார், ரொம்ப அழகா இருக்கு இந்த பாயிண்ட். சார் இப்போ ஆக்டிங் அப்படின்றதுக்கு நீங்க வந்ததுக்கு அப்புறம் இப்போ காமெடியனா உங்களை ஃபர்ஸ்ட் ரெகனைஸ் பண்ணிருப்பாங்க ஒரு படத்துல, அப்போ உங்களோட மனநிலை எப்படி இருந்துச்சு? இப்போ இன்னொரு பரிணாமத்துல உங்களை இப்போ ரெகனைஸ் பண்றாங்க, இந்த ஒரு இப்போ உங்க இல்லை இல்லை இந்த படத்தோட வெற்றி, நம்ம கேரக்டரோட வெற்றி என்னன்னா, இது வரைக்கும் இப்படி நான் பண்ணவே இல்லை. ஃபர்ஸ்ட் நான் இப்படி பண்ண மாட்டேன்னு அவங்க ஃபிக்ஸ் ஆயிட்டாங்க. அதுதான் அது ரெண்டு மனசுல வைக்கிறதால யாரான்னு கேட்கல, நான் ஆட அப்படிங்கிற ஒரு 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 உந்துதல் வந்துடுது. அதுக்கப்புறம் எதிர்பார்ப்பு வந்து ஓ இவரா அப்படி பண்ணிட்டார் அப்படிங்கல அந்த கேரக்டருக்கு இன்னொன்று இருக்கு. இப்போ என்னை மாதிரியே நிறைய படங்கள்ல என்னை இல்லாமல் நிறைய படங்களை வில்லன் நான் நடிச்சிருந்தாங்களே, அவங்கள நீங்க போட்டிருந்தா கூட இவர் அதான் இருக்க தெரியாதாங்க அப்படின்ட்டுருவாங்க. ஆமா இவர் தான் அப்படின்னு தெரிஞ்சிடும். ஆனா இது வரைக்கும் நம்ம அப்படி பண்ணதில்லை. அதனால விஜய் சேதுபதி அவர் கூட முன்னாடி நீங்க கற்பன் பண்ணியிருக்கிறீங்க, ஆண்டவன் கட்டல இருந்து பண்ண. ஆமா சார், ஆண்டவன் கட்டல பண்ணியிருக்கீங்க, கற்பன் பண்ணியிருக்கிறீங்க. இப்போ அவரோட நேசிப்பு அப்படின்றது எப்படி இருக்கும்? உங்க கதாபாத்திரத்துக்கு அவர் என்ன விஷயங்கள் சொன்னார் சார்? இல்லை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ஆண்டவன் கட்டளை காக்க முடியாது மணிகண்டன் அந்த டைரக்டர் பண்ணையில் ஆண்டவன் கட்டளையில் எப்படியே நான் வர 4-5 சீன்ஸ் எல்லாம் ரொம்ப ரசிப்பார். இது யாராவது உங்கள் மதுரைக்காரங்க தான் வீடு தேடி வந்திருக்காங்க அப்படின்னு ஒரு டைலாக் இருக்கும். அப்போ இங்கே மதுரையில் தீ பிடிச்சி அணைக்க யாரும் இல்லை, அமர்த்துறதுக்கு ஆள் இல்லை போல, எல்லாரும் இங்கே வந்துட்டாங்க அப்படிம்போம். அந்த மாதிரி விஷயம்லாம் அண்ணே சூப்பராக சொல்லிட்டேங்கன்னு என்னை ரசிப்பார். அதுக்கப்புறம் நீங்கள் கருப்பனில் த்ரோட்டாக பண்ணிடுவோம். நான் அவர் பாரில் ஆடுறது வைக்கிறது ஃபுல்லாக படம் பண்ணிடுவேன். அந்த படம் மிகப்பெரிய வெற்றி. அதுக்கப்புறம் டிஎஸ்பி பண்ணோம். அதுக்கப்புறம் இந்த படம் நிக்கிலன் இவங்க எல்லாம் சேர்ந்து தான் சிபியில் இருந்தால் எப்படி இருக்கும், நல்லா இருக்கும்ல, அண்ணன் நான் கூட பேசுகிறேன் வர சொல்லுங்கள் அப்படி இப்படின்னாங்க. எனக்கு என்னோட தம்பி விஜய் சேதுபதி படத்தை நான் மிஸ் பண்ண முடியாது. நிச்சயமா சார், ஒரு 50வது படம் ஒரு நிக்கிலன்ட்ட 2வது படம் பண்ணுறவர்கிட்ட கொடுத்துருக்காரு. யார் கொடுப்பா? அப்போ அவருக்கு எவ்வளோ பெரிய நம்பிக்கை இருக்கும் சொல்லுங்க. 2 சட்ட படத்துல சாங் கிடையாது, ஃபாரின் சாங் கிடையாது, எதுவும் கிடையாது, டூயட் கிடையாது, மாண்டேஜஸ் கிடையாது, பெருசா மாஸ் சீன்ஸ் எதுவுமே கிடையாது. மாஸ் சீன்ஸ் எல்லாம் ஒரு இன்ட்ரோடக்ஷன் அது இது எதுவுமே இல்லை. அவரு நான் நம்பி நடிச்சிருக்காரு, அது நடிக்க போறாரு. 50வது படம் ஏன் அதுல ஏதோ ஒன்று இருக்குல்ல, போயிடுவோமே அப்படின்னு ஒன்று. இது வரைக்கும் என்னென்னமோ பண்ணிட்டோம், சரி இதையும் பண்ணி பார்ப்போமே அப்படின்னு. பட் நான் நினைச்சதை விட நல்லா வந்துச்சு. எந்த ஒரு கலைஞனுக்கும் கமெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு பாயிண்ட் வந்து நிச்சயமா முக்கியம் சார். அவங்க அது வந்து அடுத்தடுத்து உங்களுக்கு மூவ் பண்ணுறது ரொம்ப ஹெல்ப் பண்ணும். உங்களுக்கு க்ளோஸான சர்க்கிள்ல என்ன சொல்றாங்க, உங்க ஒய்ஃப் அவங்களாம் என்ன சொன்னாங்க? என் ஒய்ஃப் இன்னும் படம் பார்க்கல, டெல்லி போயிருக்க வரல. படம் பார்த்தா அவங்களுக்கு தெரியும், இது பார்ட் ஆஃப் லைஃப், பார்ட் ஆஃப் ஃபிலிம், அது பார்ட் போர்ஷன், அது ஒன்றும் தெரியும். பட்டு என்னோட நண்பர்கள் என்னை நேசிக்கிறவங்க எல்லாருமே ப்ரூவ் பண்ணிட்டடா, அச்சீவ் பண்ணிட்டேன், இது மாதிரி கிடைக்காது யாருக்கும், அதை நீ கரெக்டாக ஹேண்டில் பண்ணிட்ட, யூஸ் பண்ணிட்டப்பா. இந்த மாதிரி கேரக்டர் வேறு படத்தில் நான் பண்ணலாம், ஆனால் விஜய் சேதுபதி சார் படத்தில் பண்ணால் தான் இது ரீச் ஆகும். அது 50வது படத்தில் நான் பண்ணணும். அனுராக் கஷ்யப் இருக்கார், இங்கிட்ட நட்டி இருக்கார், அவர் இருக்கார், இவர் இருக்கார், இவங்களோட சேர்ந்து நான் பண்ணா தான் இது அந்த அளவுக்கு உயரத்துக்கு போகும். இதே மாதிரி நான் இன்னொரு இடத்துல பண்ணேன், அப்படியா அதில் வந்துச்சா பார்க்கலையே அப்படின்றான். இதில் படம் வந்து நல்லா இருக்கு நல்லா இல்லையோ, இந்த மாதிரி பெரிய ஹீரோஸ்ட்டை பண்ணும்போது பார்த்துட்டு தான் நல்லா இருக்கு நல்லா இல்லைன்னு சொல்லுவோம், பார்க்காம எல்லாம் சொல்ல மாட்டாங்க. அப்போ பார்க்க வர்றதே சக்ஸஸ் தானே. அதானே அவங்களுக்கு ஒரு, அவங்க தான் அதனால ஸ்டாரு, பார்க்க வர்றதே சார். அதனால இந்த படத்தை வந்து எல்லாரும் பார்த்துட்டாங்க, நீங்கள் நம்பவே மாட்டீங்க. ஹைதராபாத்ல எல்லாம் ஆந்திராவில் பயங்கர கிட்டான், வெறித்தனமான கிட்டான்.
அது இன்னும் பயங்கரமான சென்சிட்டிவாக பார்க்குறாங்களா. டேரக்டரோட இன்னைக்கு ரைட்டர்ஸ் டேரக்டர் என் ஷோ இருக்குது, என்னை ஃபோன் பண்ணி நீங்கள் போங்கண்ணே நான் ஹைதராபாத்தில் இருக்கேன் அப்படின்னு, அங்கே சக்ஸஸ் மீட்டுக்கு வந்துருவாங்க. சூப்பர் வாங்க இங்கே வந்து ஒன்று பண்ணுங்க அப்படின்னு. கண்டிப்பாக நான் இங்கே பண்ணாமல் எப்படின்னு நான் வந்துடுறேன் அப்படின்னு. ஓகே சார். ஸோ அதர் லாங்குவேஜ்லேயும் ஹிட் ஆகுது அப்படிங்கையில் நம்மளுக்கு ஒரு ரொம்ப மகிழ்ச்சி தான். ஓகே சார். நான் இன்னைக்கு படம் ரிலீஸ் ஆகி இப்போ 3 நாள் ஆச்சு. எனக்கு கண்டினியூஸாக ஷூட்டிங் இருக்குது. பட் இந்த படத்துக்காக நான் இது வரைக்கும் யாருக்குமே பெருசாக இன்டர்வியூலாம் கொடுத்ததே இல்லை. போவேன், ஆடியோ ஃபங்க்ஷன் போவேன், ஏதாவது மீட்டிங்னா போவேன், படம் ரிலீஸ்னா அந்த படத்தோட டீமுக்காக ஏதாவது போய் பேசிட்டு வருவேன். தனியெல்லாம் நான் இன்டர்வியூலாம் கொடுக்கல. ஆனால் பிஃபோர் நான் 6 months முன்னாடியே இந்த மகாராஜாவில் ஒரு பண்ணியிருக்கேன், அந்த படம் முடிஞ்சோடனே பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லி தான் இப்போ ஒரு 20-25 சேனல் நான் பேசியிருக்கேன். ஓகே ஓகே. அந்த அளவுக்கு எனக்கு ஒரு சின்ன நம்பிக்கை இருந்துச்சு. ஆனால் இவ்வளோ பெருசாக ஒரு பிரைட்னஸ் கிடைக்கும்னு தெரியல. ஓகே. அது எனக்கு கரெக்டாக நம்ம ஹேண்டில் பண்ணி வச்சுக்கிறோம். ஓகே. ஆனால் இனிமேல் நான் இப்படி தான் பண்ணுவேன், இப்படி தான் நான் பண்ணணும், இந்த மாதிரி கதை மட்டும் எனக்கு சொல்லுங்கன்னு நம்ம சொல்ல முடியாது. அது எது வந்தாலும் அதை இதாக பண்ணிக்கலாமா அப்படிங்கிற ஒரு நினைப்பு இருக்கு. ஓகே சார். இப்போ மீம்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் எடுத்துக்கலாம் சார். இப்போ நீங்களே அந்த மீமே நாங்கள் பார்க்க முடியாது அப்படின்னு சொன்னோம். குறுக்கு இந்த கௌஷிக் வந்த பாயாசங்கள் அந்த மாதிரி மீம்லாம் நிறைய அந்த கருப்பு எனக்கு தானே. அதே மாதிரி இப்போ இந்த இதுக்கு வந்து மீம் போட்டுட்டு இருக்காங்க. ரொம்ப இரிட்டேட் பண்ண கேரக்டர் இவரு, நாங்க இந்த கேரக்டர் பார்த்து ரொம்ப எரிச்சல் ஆகிட்டு ரொம்ப காண்டாயிட்டாரு அப்படின்ற மாதிரி இப்போ மீம் போட்டுட்டு இருக்காங்க. இந்த மாதிரியான கமெண்ட்ஸ் வந்து உங்களுக்கு ப்ரெஷர் கொடுக்குதா சார்? நம்ம ஒரு நாள் காமெடி பண்ண எல்லாரும் சிரிக்க இல்லை நான் வந்து ஒரு பேட்டியில எனக்கு கொஞ்சம் இந்த கேரக்டர் பண்ணதுல ஒரு நெருடல்னு நான் ஒன்று சொல்லிட்டேன். ஓகே. அந்த பேட்டியை பார்த்து எல்லாமே என்னப்பா நீ நெருடல்னு பேசிக்கிட்டு இருக்க, அது சினிமா இல்லையா, அது ஃபிலிம் இல்லையா, ஆக்டிங் இல்லையா, அதே என்ன நெருடல்னு பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி இவங்க தான் இந்த ரெஃபரன்ஸ் எல்லாம் சொல்றாங்க. இப்போ வந்து டிஎஸ் பாளையெல்லாம் எம்ஜிஆருக்கு, இப்போ மதுரை வீரர்லாம் மாறுகால் மாறு வாங்குங்கிற அளவுக்கு வரும். அதே ஒரு 20 வருஷம் 30 வருஷம் கழிச்சு என்ன இன்னைக்கு ட்ரெயின் ரொம்ப காட்டமா இருக்கும் அப்படின்னு தில்லானா போகலாம் பாருங்க, புரியுதுங்களா அவங்களுக்கு? அப்படியே இது காதலிக்க நேரம் இல்லை, இப்போ உன் கதை ரொம்ப நல்லா இருக்கு ஆனா எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு, நான் படம் எடுக்கலாமா அப்படின்னு ஓடிடுவார் ஒரு கதை சொல்லும் போது. ஸோ அவங்களாம் அப்படி பண்ணியிருக்காங்களே, நம்ம ஏன் பண்ணுவோம் அப்படின்னு இருக்கு. பார்ப்போம், ஃபியூச்சர் தான் டிசைட் பண்ணுவோம். இன்னொரு ட்ரெண்டுமே போயிட்டு இருக்கு சார். காமெடி ஆக்டர்ஸ் வந்து சீரியஸா மாறும்போது படம் வேற மாதிரி போகுது அப்படின்ற மாதிரி. இப்ப வடிவேல் சார் மாமன்னன்ல, இப்ப சூரிய வந்து கருடன்ல, இப்ப நீங்க இதுல இப்ப இந்த மாதிரியான விஷயம் வந்துட்டு இருக்கு. ஆப்போசிட்ல பார்த்தோன்னா ஆனந்தராஜ் சார் வந்து காமெடி பண்றது, நிழல்கள் ரவி சார் வந்து காமெடி பண்றது அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. இந்த மாதிரி விஷயத்த நீங்க கவனிச்சிங்களா? அந்த மாதிரி நான் கவனிச்சிருக்கேன். அதான் எல்லாரும் எல்லாம் பண்ணுவாங்கன்னு தெரியணும்ல, அதானே. இப்போ எல்லாத்தையும் இப்போ சூரியெல்லாம் கருடன்ல ஹீரோவாயிருக்காருன்னா மிகப்பெரிய உழைப்பு தானே. அவர் எவ்வளோ படங்கள்லாம் இருந்து எல்லாம் பண்ணுங்க. சூரியெல்லாம் நான் கண்ணன் ஒருவான் படத்துக்கு கதைவாசனம் எழுதும்போது சுந்தர்சி சார் டைரக்டர். அப்போ அவர் படத்தில் நான் ஃபஸ்ட்டு அவரை கவுண்டமணி சாரோட நடிக்க வச்சேன். நான் மதுரை அப்படின்னாரு, அப்படியே அவர் பேர் என்ன சூர்யா நடி அப்படின்னு சொல்லி ஒரு சீன் கொடுத்தேன். எல்லா பெட்டியிலும் சொல்ல அண்ணன் என்ன நடிக்க வச்சார், மொதல் எனக்கு டைலாக் கொடுத்து கவுண்டமணியோட நடிக்க வச்சாருன்னு சொல்றேன். இப்போ அவர் அப்படியே வந்து 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 ஹீரோ ஃப்ரெண்ட் ஆகி நான் மனங்குத்தி பரவர் தேசிங்கராஜ் எல்லாம் அவரெல்லாம் பண்ணி, அதுக்கப்புறம் அவர் வெற்றிமாறன் பார்த்து ஒரு மோல்டு பண்ணி, அதுக்கப்புறம் அவரே ஓனா இப்போ கருடன்லாம் பண்ணி. ஸோ அவர் மிகப்பெரிய உழைப்பு, மிகப்பெரிய உழைப்பு. ஆனந்தராஜில் எல்லாமே பண்ணுவார், ஆனால் அவர் யாரும் பண்ண வைக்கல. அவர் பண்ணாங்க. அதுக்கப்புறம் இப்போ வில்லன்னு அண்ணே வாங்க வாங்க உங்களை வச்சு பார்த்துக்கலாம் அப்படின்னு ஓகே எல்லாரும் எல்லாம் பண்ணுவாங்கங்கிறத. ஆனால் 30 வருஷமா இருக்காங்கல்ல, எல்லாம் தெரியுமில்ல. நம்ம ஒரு டைரக்டர் தான் மாத்துறது. நீங்க இதை பண்ணுங்க, நீங்க அதை பண்ணுங்க, இல்லை நான் இதை பண்ணி அதை பண்ணேன்னா எனக்கு மார்க்கெட் போயிடும் அப்படிலாம் கிடையாது. இப்போ நீங்க மீடியா ஒய்ட் ஆயிடுச்சு, மீடியா ரொம்ப ஒய்ட் ஆயிடுச்சு. இந்த படத்துல நீங்க நம்பவே மாட்டீங்க, 1915 ஸ்க்ரீன் வேர்ல்டு வைடு, 1915 ஸ்க்ரீன் வேர்ல்டு வைடு. யாரோ ஒருத்தர் கன்னடாவில் பார்த்துட்டு என் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி, அவங்க அந்த பையன் பார்த்துட்டு அவங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி, அப்பா உன் ஃப்ரெண்டு சிங்கம்புலி திருக்கி விட்டாருப்பா, நீ போய் பார்ப்பான். அவர் எனக்கு ஃபோன் பண்ணி, நீ பார்த்தியா, நீ எங்கே பார்க்கலன்னு சொன்னான். அவன் கன்னடாவில் பார்த்துட்டு எனக்கு ஃபோன் பண்ணான்டா, அதான் உனக்கு ஃபோன் பண்ணுறேன்னாப்ல. ஸோ நம்ம ஒரு நாள் ரிலீஸ் உலகம் பூரா போய் சேர்ந்துருக்கு. ஆனால் இந்த படத்தில் நடித்தது மகாராஜாவில் ஒரு நம்மளுக்கே ஒரு அதை பிடிச்சிட்டோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஓகே. ஸோ அது 50வது படம். பெரிய ஹீரோக்கெல்லாம் 50வது படம்னா ஓடுறது வந்து நிறைய பேருக்கு ஓடிடாது. அது இவருக்கு பெருசாக அமைஞ்சிருச்சு. தமிழ், தெலுங்கு, அது இதுன்னு நிறைய லாங்குவேஜில் அந்த படத்தில், அந்த வெற்றி படத்தில் நம்ம இருக்கோம். ஓகே சார். இப்போ டேரக்டரோட தாட் கால் அப்படின்றது இதில் எப்படி இருக்குது சார்? காமெடி பண்ணுறவங்கள சீரியஸாக எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்றதுல டேரக்டரோட தாட் கால் அப்படின்றது எப்படி இருக்குது? ஈஸியாக அவங்க எடுத்துகிட்டு வந்துடுறாங்களா? எடுத்துகிட்டு வரும் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டாக ட்ரை பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி பண்ணுறாங்க. அதுக்கு ப்ரொடியூசரு அந்த கதை எல்லாம் சப்போர்ட் பண்ணால் ட்ரை பண்ணி பாருங்களேன் அப்படிம்பாங்க. ஓகே, ஏங்க அவரை போய் இவரை பண்ணி என்னையா சூஸிங்கே சரியில்லை அப்படின்னு யாராவது ப்ரொடியூசர் சொல்லி, வேற யாராவது சொல்லி
சப்போஸ் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் யாரோ டீமில் இருக்க கேமராமேனை சொல்லி ஏங்க அவருக்கு இவர் தாங்க வரும், இவரை போய் அதை பண்ணி வச்சு என்னங்க நீங்கள் கழுத்துறீங்க அப்படின்னு சொன்னாலே டிசப்பாயின்மெண்ட் ஆகிடும். பார்ப்போம் வாங்க. இப்போ எனக்கு நான் நடிச்சுக்கிட்டே இருக்கும்போது நித்திலன் சொல்கிறாரு, அண்ணே சிங்கப்புலி தெரியறாரு வேணாம் பாரு, என்ன என்னைய கூப்பிட்டு வச்சு தெரியுது அண்ணே அது மாதிரி பேசாண்ணே, அண்ணே நீ பேசுகிற லைன் கிங் மாதிரி அதில் பேசுகிற மாதிரியே இருக்கு, அதெல்லாம் நான் விட்டுருங்க ஃப்ளாட்டாக பேசுங்க, என்ன ஐப்ரோலாம் சுருக்காதீங்கண்ணே, என்ன எனக்கு திருப்பி வருதுண்ணே, என்ன அப்படி நடக்காதீங்கண்ணே, அப்படியே சொல்லி 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 ஆமாரு நான் என்னையா இப்படி பண்ணுறாரு. நல்லா வந்திருக்கு. நிச்சயமா சார். நன்றி. இப்போ இந்த மாதிரியான அபியூசிவ் கேரக்டர்ஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம், இல்லாட்டி சைக்கோ அந்த மாதிரியான கேரக்டர்ஸ் எடுத்துக்கலாம். இந்த மாதிரியான கேரக்டர்ஸ்க்கு ஒரு 40+ above அப்படின்ற மாதிரி ஏஜ் இருக்கிறவங்களே அணுகுறாங்க சார். இந்த பாயிண்ட் ஆஃப் வியூ பத்தின உங்க வியூ? இல்லை, சைல்டு அபியூஸ் ஏதாவது ஒரு கெட்டதை காமிச்சு தான் நீங்கள் நல்லது பண்ணணும்னு சொல்லுங்கள். இப்போ நம்ம பண்ணியிருக்கோம், இதுக்கு இந்த நம்ம பண்ணதுனால நம்ம கர்மா நம்மளுக்கு என்ன விளைவு ஏற்படுது, நம்மளுக்கு என்ன எண்டு இந்த சொசைட்டி தரப்போகுது, நம்ம லைஃபே தரப்போகுது அப்படிங்கிறதெல்லாம் இதில் இருக்குது. இப்போ நம்ம இப்படி பண்ணியிருக்கோம் அப்படின்னா, நம்ம பஸ்ஸில் போகிறோம், ஒரு பொண்ணை போய் அப்படி லேசாக அப்படி கிள்ளிட்டோம், உரசிட்டோம், அதில் அவங்களுக்கு ஒரு சின்ன சோகம் இருக்கும். ரங்கநாத சீட்டு போகிறோம், அங்கே ஒரு லேராக ஒரு பிள்ளைய அவர் மோதிட்டோம், சாரி சொல்லிட்டு சூப்பராக அப்படின்ட்டு வந்தோம். அப்போ ஒரு பிள்ளைய பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புகிற அப்பா பஸ் ஏற்றி விட்டு பார்த்து போமான்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த பிள்ளைய அவன் ஒருத்தன் வந்து கிள்றாங்க. அப்போ அவங்க அப்பாவுக்கு தெரிஞ்ச அப்படி இருக்கு. நம்ம ஒய்ஃப் வந்து ரங்கநாத சீட்டு போயிருக்காங்க, பார்த்துட்டு வருவாங்க, அந்த பிள்ளைய ஒருத்தர் மேலே பெண்ணே மோதிட்டான் அப்படின்னு அப்படி இருக்கு. இந்த படத்தை பார்க்குறவங்க எல்லாம் செய்யக்கூடாது, அதெல்லாம் தப்புடா. ஒரு பார்வை ஒரு அப்பாவுக்கு எவ்வளோ வேதனையை கொடுக்குது, அந்த ஃபேமிலி எவ்வளோ குழஞ்சி போகுது, நில குழஞ்சி போகுது அப்படின்னு நினைக்கிறான்ல. அப்போ 100 பேர் பார்க்குறாங்கன்னா அதில் 10 பேர் திருந்தினா போதும். எல்லாரும் திருந்துறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா வயசு அதை திருந்த விடாது. அது இது என்ன பெரிய தப்பா அப்படிங்கிற மாதிரி ஒரு மெனக்கடல் இருக்கு. அந்த 10 பேர் திரும்பி முந்தி மாதிரிலாம் நல்லப்பா, அதெல்லாம் எனக்கு பிடிக்கலப்பா அப்படின்னா, அவன் எல்லாம் இல்லை அப்படி மாதிரி இல்லைடானா அது ஒரு 5 பேர் திருந்துறது ஆகும், 15 பேர் ஆகும்ல. அப்புறம் நம்ம வயசுக்குள்ள அதெல்லாம் செய்யலாமான்னு ஒரு ஏரியா ஒன்று இருக்கு. அதுதான் காந்தி சொல்லியிருக்காரு, ஒரு பெண்ணுக்கு வந்து அப்பா மேலே அப்பா கூட நம்பக்கூடாது. எனக்கு தெரிஞ்சு நான் என்ன சொல்றேன்னா, வாய்ப்பு இல்லைன்னா தான் ஒருத்தன் நல்லவன். எனக்கு வாய்ப்பு கிடைக்கலன்னா தான் நான் நல்லவன். எனக்கு வாய்ப்பு இருந்துச்சுன்னா அங்க ஒரு இடம் இருக்கு, அங்க போய் அந்த பொண்ணு உட்காரலாம், என் பக்கத்துல உட்காந்துருக்கு, அப்புறம் உங்க பேர் என்னன்னு என்கிட்ட பேசுது. அப்ப நான் அந்த பொண்ணை எடுத்துக்கிறதுக்கு நான் தான் பேசலாம்ல, என் பக்கத்துல யாருமே இல்லை அப்படின்னா என்ன, இது ஒரு வாய்ப்பு. எனக்கு வாய்ப்பே இல்லை, நீங்க எங்க உட்கார்றதுக்கு அங்க போயிட்டு எனக்கு வாய்ப்பு இல்லை, நான் பேசாம தானே இருப்பேன். ஒரு வாய்ப்பு இல்லைன்னா தான் ஒருத்தன் நல்ல. அந்த வாய்ப்பு கிடைச்சா அனைவருமே யூஸ் பண்ண பார்ப்பாங்க. ஆனா அதே மீறி நம்மளுக்கு ஒரு கட்டுப்பாடு, நிச்சயம் இது செய்யக்கூடாது, இது பாவம், இது அநியாயம், நம்ம வீட்லயும் பொம்பளை பிள்ளை இருக்கு, நம்மளுக்கு அக்கா இருக்கு, அம்மா இருக்கு, ஒய்ஃப் இருக்கு, அதை அப்படி நினைச்சா தான் அது திரும்ப முக்கியமான இடத்துல இருக்கும் சார். பிரசாத் லேப் இப்போ டேரக்டர்ஸ்னு வரும்போது பிரசாத் லேப்ல உங்களுக்கு நிறைய மெமரிஸ் இருக்கும். உங்களுக்கு இங்கே மறக்க முடியாத மெமரிஸ் கண்டிப்பா இருந்திருக்கும் சார். இங்க வந்து நம்ம படம் பார்க்கணும்னு வந்தோம், முன்னெல்லாம் விட மாட்டாங்க. அசிஸ்டன்ட் டைரக்டரா இருக்கும்போது பர்டிகுலர்ஸ் தான் போவாங்க. அப்பெல்லாம் வந்து டைரக்டர்ஸ் யூனியன், ரைட்டர்ஸ் யூனியன், ஆர்டிஸ்ட்டுக்கு செலிபிரிட்டிக்கு ஷோஸ் எல்லாம் அந்த மாதிரிலாம் இருக்காது. எத்தனையோ நாள் போயிட்டு யாராவது தெரிஞ்சவங்க அப்படி உள்ள உட்காந்துலாமா, உட்காந்ததுக்கப்புறம் சார் நீங்கள் பின்னாடி போங்க, கொஞ்சம் நின்றுப்பாங்க, யாரெல்லாம் வர்றாங்க இப்படிலாம் நம்ம பார்த்துருக்கோம். இங்கேயே நம்ம ஆடியோ ஃபங்க்ஷன்லாம் நிறையா வந்திருக்கும். எல்லா சினிமா பீப்புளும் இங்கே வராமல் இருக்க முடியாதுல்ல, முக்கியமான இடம். அவங்கெல்லாம் அவ்வளோ கஷ்டப்பட்டு ஏக் தூஜே கேலி எல்லாம் பண்ணி அவ்வளோ பெருசாக ஒரு படங்கள்லாம் பண்ணி ராஜபார்வையிலெல்லாம் நடிச்சிருப்பாரு பிரசாத் சார். அவங்கெல்லாம் பண்ணி ஒரு பெரிய ஒரு லெஜெண்டு. அவங்க வேற ஒரு இரும்பு கடை வச்சுருக்காங்க, சிமெண்ட் கடை வச்சுருக்கலாம், ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி வச்சுருக்கலாம். அந்த ஃபிலிமை நேசிச்சு இவங்க வரும்போதெல்லாம் பேசுகிற படமா பேசாத படமா, இந்த மீடியாக்குள்ளே போனோம்னா சம்பாதிக்க முடியுமா முடியாதா, இதெல்லாம் தெரியாமே அவங்க இன்வெஸ்ட் பண்ணி இன்னைக்கு இவ்வளோ பெருசாக ஒரு ஆலமரம் மாதிரி நிற்கிறாங்கன்னா அவங்க அப்பயே அந்த விஷயம் நல்லா இருந்தது. இதை நம்ம செஞ்சால் நல்லா இருக்கும். இந்த தாதா சாஹிப் பால்கே அப்படின்றாங்க, அவரெல்லாம் ஃபஸ்ட்டு 80s எண்ட்லேயே ஹரிச்சந்திரா எடுத்திருக்காரு ஊமை படத்தில். அது எவ்வளோ ஃபண்டு போட்டிருக்காரு. அதனால தான் இன்னைக்கு அந்த அவார்டு வாங்குறதுக்கு அவர் பேரை வச்சிருக்காங்க. ஸோ அவங்களாம் லெஜெண்ட்ஸ். அவங்க ஏவிஎம், அவங்க பிரசாத், இதெல்லாம் பண்ணதுனால தான் நம்மளும் படம் பார்த்து இங்கே வந்து நிச்சயமா சார். ஜென்ரேஷன் மக்கள் அப்படின்னு இருக்கீங்க சார். இப்போ அவங்க வந்து காமெடியான ரெகனைஸ் பண்ணிப்பாங்க, இப்போ வேற ஒரு பரிணாமத்தில் ரெகனைஸ் பண்ணிட்டாங்க. ஆனால் இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் வந்து சிங்கம் புலியா, இவர் தான் வந்து மாயாவி எடுத்தாரா, இவர் தான் ரெட் எடுத்தாரா அப்படின்ற மாதிரி ஆச்சரியமா பார்க்குறாங்க. இந்த ஒரு ஆச்சரியம் வந்து உங்களுக்கு கவலையை கொடுக்குதா சார்? நம்மளோட பிரைமரி கரியரே அவங்க வந்து தெரிஞ்சுக்காம விட்டாங்களே, நம்ம வந்து டேரக்டரை வந்து ரெகனைஸ் பண்ணப்படலை அப்படின்ற மாதிரி உங்களுக்கு வருத்தம் இருக்குது சார் இந்த ஜென்ரேஷனுக்கு? இல்லை, இப்போ எனக்கு என்னென்ன இந்த ஜென்ரேஷனுக்கு என்னை பற்றி தெரியலைங்கிற மாதிரி. ஸ்ரீதர் சார் அப்புறமேலு பெரிய டைரக்டர்ஸ் இல்லை, பாரதராஜா சார்லேருந்து எனக்கு நல்லா தெரியும்.
பழைய டைரக்டர் சிவி ராஜேந்திரன், ஸ்ரீதர் சார், அவங்க பாலச்சந்தர், அவங்கெல்லாம் இருக்காங்களே, அவங்கள பற்றி என்ன நம்மளுக்கு நிறையா தெரியலையே. அவங்க என்னென்ன பண்ணிட்டு வந்தாங்கன்னு எனக்கு தெரியலையே. புரியுதுங்களா உங்களுக்கு? இப்போ வந்து சிவந்தமன் படத்துக்கு அப்புறம் சிவாஜி சார் வந்து சிவாஜி சாரை விட்டுட்டு உரிமை குரல் எடுக்கிறதுக்காக ஸ்ரீதர் சார் அங்கே போயிட்டார். இதை கேள்விப்பட்டு சிவாஜி சார் அழுதார். கோபு சார்னு ஒருத்தர் இருக்கார், பாபு கோபு இருக்காங்களே, ஸ்ரீதர் சார்கிட்ட அவர்கிட்ட அழுதுருக்காரு. ஸ்ரீதர் என்னை விட்டு போயிட்டாரு, கோபு நீயும் போயிருவோன்னு கவலைப்பட்டேன் நான் அவர்கிட்ட சொல்லியிருக்காரு. அதை நான் இப்போ தான் கேள்விப்படுறேன். ஸோ இந்த விஷயம்லாம் நம்மளுக்கு தெரியலையே அவங்களாம் இப்படியெல்லாம் இருந்திருக்காங்க அப்படின்னு. இவங்க வந்து வரும் தெரியல. ஆமா இவங்களை அப்படிங்கிறதுல ஒன்றும் தப்பு இல்லையே, அவங்களுக்கு தெரியல அவங்க. நிச்சயமா. இப்ப படங்கள் நடிப்பு அப்படின்றத தாண்டி உங்களுக்குள்ள டேரக்டர் அப்படின்றது வந்து இந்த வரைக்கும் இருக்காரு அப்படின்ற மாதிரி நாங்க எல்லாருமே நம்பிட்டு இருக்கிறோம் சார். அதுக்கப்புறம் ஸ்கிரிப்ட் வேலைகள் அப்படின்றது இல்ல 2 ஸ்கிரிப்ட் பண்ணி வச்சிருக்கேன், கண்டிப்பா பண்ணுவேன் நான். ஓகே சார். அது ஒரு குழந்தைகளுக்கான 3D படமா இருக்குது. ஓகே சார். அதுல இந்த 3D நான் ஒரு பெரிய கம்பெனி அப்ரோச் பண்ணி தான் ஸ்கிரிப்ட் கொடுத்துருக்கேன். இதுல இந்த அனிமேஷன், இது கிராஃபிக்ஸ் எப்படி ஒரு டிஸ்னியோட சேர்ந்து பண்ணலாமா நீங்க பேசி பாருங்க அப்படிங்கிற மாதிரிலாம் அந்த மெட்டீரியல் இருக்கு. பெரிய ரைட்டர்ஸோட தான் உட்காந்து அந்த ஸ்கிரீன் பண்ணிடு. 24ல எப்படி மேக்ஸிமம் அனௌன்ஸ்மெண்ட் வந்துடும் நினைக்கிறேன். நிச்சயமா சார், எதிர்பார்த்து நன்றி சார். இதையும் தாண்டி நீங்க ட்ரெயின்லயுமே நடிக்கிறீங்க அப்படின்ற ட்ரெயின்ல மிஸ்கின் சார் டைரக்ஷன்ல நடிக்கிறேன், தானு சார். ஓகே சார். அதுல உங்களோட கதாபாத்திரம் அப்படின்றது எப்படி இருக்கும்? இல்ல அது அப்ப சொல்லுவோம் சார், அவர் நாலேஜ் இல்லாம சொல்லக்கூடாது. அவர் ரொம்ப சஸ்பென்ஸ் ட்ரெயின் மட்டும் வச்சிருக்காரு. ஓகே சார். அது நாளைக்கு தானு சார் இந்த படத்தை பார்த்துட்டு எனக்கு வாழ்த்துக்கள் சொன்னாரு. நான் அவர் தமிழ்ல தான் மாயாவி பண்ணேன். ஆமா, அதனால சிங்கப்புலிக்கு வாழ்த்து சொன்ன கலைப்புலிக்கு நன்றி சார் சிரிக்கிறாரு. சார் இந்த மாதிரி சினிமா வட்டாரத்துல இருந்து வேற யாருக்கு இப்போ வாழ்த்து சொன்னாங்க சார்? எல்லாருமே சொல்றேன், நான் யாராரு நேசிக்கிறானோ எல்லா டேரக்டரும் எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டான். நான் இவங்ககிட்ட எல்லாம் தான் ஃபோன் வந்தா தான் அந்த படம் ஹிட்டுன்னு ஒன்று இருக்குல்ல, அவங்களாம் ஃபோன் பண்ணிட்டாங்க. அப்படியே சொன்னேன் சார் நீங்க ஃபோன் பண்றேன்னா அது ஹிட்டு தான் அப்படின்னு. ஒருத்தர் நம்ம படம் பார்த்துட்டு வந்திருக்கோம், நல்லா இருக்கும்பாங்க. ஆனா சிலர் ஃபோன் பண்ணணும் சினிமாவில், நான் படம் பார்த்தேன் சூப்பர் அப்படின்னா அவங்களுக்கே தெரியும் இந்த படம் நல்லா இருக்கு, அவங்க ஃபோன் பண்ணி வாழ்த்துக்கள் சொல்லணும் அப்படிங்கிற மென்டாலிட்டி சில பேருக்கு தான் இருக்கு. அது நிறைய பேர் நான் ஃபோன்கள் எல்லாம் பார்த்துட்டேன், நான் அமர்த்தி வச்சு தூங்குற அளவுக்கு வந்துருச்சு. Periyar Maniamma Institute of Science and Technology, Tanjavur, BTech, Biotechnology with specialization in computer science and biology.